இருப்பதால் தாய்மார்கள் குத்துவிளக்கை எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு வருமாறு அழைக்கப்படுகிறார்கள். மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்தி வருகிறோம். இப்பொழுது குத்துவிளக்கு பூஜை நடைபெற இருப்பதால் குத்துவிளக்கை எடுத்துக்கொண்டு தாய்மார்கள் உடனே கோயிலுக்கு வருமாறு அழைக்கப்படுகிறார்கள். வரலையா? வாங்கி ஒவ்வொரு பக்கமா அது வச்சாச்சுங்க சும்மா அள்ளி வாங்கிப்பா. ஒரு கை அப்படியே எடுத்து ஒரு பூ மட்டும் தானா? நிறைய அவரை எல்லாம் ஒன்று அப்படியே கையில் மட்டும் ஆள் வர இன்னொரு வாயில இது என்ன வராது. இது கிஃப்ட் மட்டும் தான் அழைக்கப்படுகிறார்கள். அதான் அழகாயிட்டீங்களே கொஞ்ச நேரத்தில். நான் போன ஒரு இது அடிச்சிருச்சு சொல்லுங்க சொல்றேன்.
லைன் எனக்கு விளக்கு ஏற்றுதான் இன்னுக்குள்ள தெரியும். ஓம் மொழிவளர் விளக்கே போற்றி. ஓம் மொழிவளர் விளக்கே போற்றி. ஓம் மொழிவளர் விளக்கே போற்றி. சதாசிவனாக பாவித்து ஒரு பூ வைத்து கீழ்கண்டவாறு பூஜை செய்ய வேண்டும். இதே போல எல்லாரும் ரெடியா வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வைத்து கீழ்கண்டவாறு பூஜை செய்ய வேண்டும். ஒரு உத்திரணியில் சிறிதளவு நீர் எடுத்து வலது உள்ளங்கையில் இட்டு 3 தடவை வாயில் எச்சில் படாமல் அருந்த வேண்டும். ஓம் சிவ தத்வாய நம. ஓம் சர்வ தத்வாய நம. குரு வணக்கம். மனதில் நமது குருநாதரை தியானித்து அல்லது இறைவனையே குருவாக தியானித்து கீழ்கண்ட திருமந்திரத்தை சொல்லவும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. பின்வரும் பாடலை நான் சொல்லுகிறேன், தலையில் கொட்டிக் கொள்ளுங்கள். 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தில் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மலர்ந்தனை ஞான கொழுந்தனை உண்டியில் வைத்தபடி போற்றுகின்றேனே. பிள்ளையாருக்கு பூஜை செய்வோம். கையில் எடுத்து நான் மெதுவா சொல்றேன், பின்னாலேயே சொல்லிட்டே பூஜை பண்ணுங்க. ஓம் அகர முதல்வாய் போற்றி. ஓம் அணிவிற்கணுவாய் போற்றி. ஓம் ஆனை முகத்தோய் போற்றி. ஓம் இந்தின் இளம்பிரை எயிற்றோய் போற்றி. ஓம் ஈடில்லா தெய்வமே போற்றி. ஓம் உமையவள் மைந்தா போற்றி. ஓம் ஆய் போற்றி. ஓம் ஐங்கரனே போற்றி. ஓம் கற்பக களிரே போற்றி. வேந்தன் உடன் பிறப்பே, ஜோதி மணி விளக்கே, ஸ்ரீதேவி பெண்மணியே, அந்தி விளக்கே, அலங்கார நாயகியே, காந்தி விளக்கே, காமாட்சி தாயாரே, பசுமன் விளக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு குளம்போல எண்ணெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன். இவன் தனங்களையும் தாருமம்மா, கெட்டி நிறைய பூஷணங்கள் தாருமம்மா, பட்டி நிறைய பால் பசுவை தாருமம்மா, புகழுடம்பை தாருமம்மா, பக்கத்தில் நில்லுமம்மா, அல்லும் பகவமேந்தன் அண்டையிலே நில்லுமம்மா. இவரையும் உங்களுக்கு அம்பியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதில் இன்னும் சந்தேகம் இல்லை. இப்ப சேவிக்கிறோம். சேவித்து எழுந்திருந்தேன், தேவி வடிவம் கண்டேன். எப்படி இருக்கு பாருங்க அவருடைய வடிவம். வஜ்ர கிரீடம் கண்டேன், வைடூரிய மேனி கண்டேன், முத்து கொண்டை கண்டேன், முடுப்பச்சை மாலை கண்டேன், சவரி முடி கண்டேன், தாழை மடல் சூடக் கண்டேன், பின்னல் அழகு கண்டேன், பேய் போல நெற்றி கண்டேன், தாண்டுடன் நெற்றி. தாயாரே உந்தன் தாளடியில் சரணடைந்தேன், மாதாவே உந்தன் மலரடியில் சரணடைந்தேன். எந்தாய் போற்றி, சார்வோய் அன்பே போற்றி, ஓதுவோர் அகத்துறை ஒளியே போற்றி, ஆனாய் போற்றி, பொல்லா வினைகள் அறுப்பாய் போற்றி, புகழ் சேவடி என்மேல் தருவாய் போற்றி, பூங்கழல் விளக்கே போற்றி போ
போற்றி உலகம் உவப்புற வாழ்வருள் போற்றி உயிர்களின் போற்றி தூயரின் திருவடி தொழுதனம் போற்றி போற்றி என்பார் அமரர் விளக்கே போற்றி போற்றி என்பார் மனிதர் விளக்கே போற்றி போற்றி என் அன்பு போற்றி மடிச்சு பக்கத்துல வச்சிருங்க. இப்ப பூவினால அமைதியா சொல்லுங்க. பூவால ஆள்காட்டி விரலை நீக்கிட்டு இந்த 3 விரலாலே எடுத்து போடுங்க. மங்கையர் போற்றும் மாமணி போற்றி குங்குமம் மஞ்சள் கோமகள் போற்றி சங்கடம் எல்லாம் சரிப்பாய் போற்றி சந்தோஷம் என்றும் தருவாய் போற்றி பொங்கி பெருகும் பூவே போற்றி செந்தாமரைவாள் திருவே போற்றி சிந்தா குழந்தீர் சிவையே போற்றி வந்தாதெரிக்கும் வாணி போற்றி கொண்டார் மலர்ப்பும் குழலி போற்றி அண்டாதி இல்லா அன்னையே போற்றி அன்பும் அறிவும் அளிப்பாய் போற்றி இன்பம் தீர்க்கும் துணையே போற்றி அன்பர் அகத்தில் அமர்வாய் போற்றி பாவம் நிற்கும் கருணையே போற்றி பொன்னும் மெய்பொருளும் தருவாய் போற்றி புலமை திறம்பி முகத்துவாய் போற்றி துண்ணும் இருளை துரத்துவாய் போற்றி மண்ணும் புகழில் மகிழ்வாய் போற்றி பாராய் விசும்பாய் பரந்தாய் போற்றி நீராய் நெருப்பாய் நிறைந்தாய் போற்றி ஆரா அமுதம் அணையாய் போற்றி சீராய் ஞானம் சேர்ப்பாய் போற்றி பேரா வினைகளை பூவே போற்றி அன்னையே அழியா அன்பே போற்றி முன்னும் பின்னும் இல்லாய் போற்றி இன்னும் மகுடம் பிரிவாய் போற்றி சுடரே போற்றி ஜோதியே போற்றி இடரை களையும் மூனில் உயிராய் ஒளிவாய் போற்றி பொற்றா மறையில் ஒளிவாய் போற்றி பற்றா செல்வம் குமரி போற்றி மாலை இனியனன் மனைவியே போற்றி வரந்தர விரைந்தே வருவாய் போற்றி நிரந்தர சுகந்தரி இகபர சுகந்தரும் தேவி போற்றி வீடொன்று இல்லா இசையை போற்றி அம்மா தாயே அபயம் போற்றி செம்மாதுளம்பு இறந்தாய் போற்றி செம்மான் இடத்தமர் விரைமுதல் போற்றி செம்மான் இடத்தை
கற்பக தருவே கண்ணொளி போற்றி விற்பனர் போற்றும் வியனொளி போற்றி இருவினை இழந்தீர் இன்னொளி போற்றி கருவினை கட்டி அடிமுடி காணா அனலே போற்றி கடிமலர் பாத புனலே போற்றி அம்மா அன்ன பூரணி போற்றி அன்பே ஆதி காரணி போற்றி ஞான விளக்கே கோல விளக்கே கோமதி போற்றி மூல விளக்கே ஞான விளக்கே நலமே போற்றி கருணை விளக்கே காமாட்சி போற்றி காருண்ய விளக்கே மீனாட்சி விளக்கே போற்றி பேரின்ப கடக ஓம் ஞானலட்சுமி நமக நமக ஓம் ஞானலட்சுமி நமக ஓம் தத்தலட்சுமி நமக ஓம் தனலட்சுமி நமக ஓம் நவலட்சுமி நமக ஓம் தவலட்சுமி நமக ஓம் வைரலட்சுமி நமக ஓம் நீலலட்சுமி நமக ஓம் பவடலட்சுமி நமக ஓம் மாணிக்யலட்சுமி நமக ஓம் மரகதலட்சுமி ஓம் வைடூரியலட்சுமி நமக ஓம் பிரம்மலட்சுமி நமக ஓம் விஷ்ணுலட்சுமி நமக ஓம் சிவலட்சுமி நமக ஓம் ஓம் வேணுலட்சுமி நமக ஓம் பாக்கியலட்சுமி நமக ஓம் பாலலட்சுமி நமக ஓம் பக்தலட்சுமி நமக ஓம் வித்யலட்சுமி நமக ஓம் காந்தலட்சுமி நமக ஓம் பிரசன்னலட்சுமி நமக ஓம் விளக்கில் விளங்கும் ஜோதிடமே விமலை என்றே உணர்ந்திடுவோம். ஓம் சக்தி மாரியம்மா எங்கள் குல தெய்வம் ஏ மாரியம்மா ஆழமே தங்கையான மாரியம்மா தேடலை போல் எங்கள் சிவாய் மாரியம்மா மாரியாத்தா சக்தி மாரியாத்தா எங்கள் குல தெய்வம் ஏ மாரியாத்தா குழந்தை வடிவமானவளே மாரியாத்தா குழந்தை வரம் கேட்குதோ மாரியாத்தா செய்கின்ற தொழில் தலைக்கு செய்வாய் மாரியாத்தா ஏங்க தண்ணி என்ன மண்டல செய்வாய் மாரியாத்தா ஓவாடை காரியே மாரியாத்தா மஞ்சள் பாவாடை காரியே மாரியாத்தா மாரியாத்தா சக்தி மாரியாத்தா எங்கள் குல தெய்வம் ஏ மாரியாத்தா மாடு மனை உலகச் செய்வாய் மாரியாத்தா பாடுகளை செழிக்கச் செய்வாய் மாரியாத்தா கிழக்கு நோக்கி அமர்ந்த
கொடுத்திடுவாய் மாரியாத்தா மாரியாத்தா செல்லம் மாரியாத்தா ஓம் சக்தி மாரியாத்தா எங்கள் குல தெய்வம் நீயே மாரியாத்தா ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி பாலினில் அன்னமிட்டு பாகும் பருப்பும் கலந்து சர்க்கரை பொங்கல் நானும் அர்ப்பித்தே நம்பிக்கைக்கு இன்னமது ஏற்றவளும் இன்னருள் புரிவாள் என்றே. சூடா இருந்தா ஏற்றிக்கங்க. விபதி மேல சூடத்தை வச்சு திருவிளக்குக்கு 3 முறை கற்பூர ஆரத்தி காண்பிக்கணும். இப்போ எல்லாரும் சொல்லுங்க. திங்களில் ஜோதினி தினகரன் அனைத்திலும் ஜோதினி எங்களுள் ஜோதினி ஈஸ்வர ஜோதினி கங்கில்லா ஜோதினி கற்பூர ஜோதியே. பிறகு கற்பூரத்தை கீழே வைத்து பாடுவோர்களேன போக பாக்கியங்கள் மேன்மையும் என்றும் ஓங்க என் கரத்து இயற்கையான சக்தியை தந்தை ஞானமூர்த்தியாய் தனித்து வைத்த சக்தியால் நாம கீர்த்தனம் பறந்து நாடெல்லாம் செழிக்கவும் வேறிடாத இன்பம் பொங்கி வீடெல்லாம் விளங்கவும் ஞான தீபம் ஏற்றி என்றும் நாமகீதம் பாடுவோம். தர்மசக்தி வாழ்கவென்று சந்ததம் கொண்டாடுவோம். செழுமை செழிக்கட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எல்லோரும் இன்புற்று எல்லோரும் திருப்தியுடன் வாழ்க. எல்லோரும் நல்லவைகளை காண்க. சிறிதும் துக்கமில்லாது வாழ்க. அமைதி அமைதி அமைதி. எல்லா நலன்களும் நிறைந்த நிறைவாழ்வை தேவி அருளை பிரார்த்திப்போமாக. மீண்டும் ஒரு முறை பிரார்த்தித்துக் கொண்டு விளக்கை பிறகு வலது பக்கமாக நகர்த்தி வைக்கும். விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கு
தூத்துக்குடி சார்பாக கிராம பொதுமக்கள் கிராம சமூக அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் ரைட்டு